உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மனநல காப்பகம் சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். அக்டோபர் அந்த செப்டம்பர் 10 ஒவ்வொரு ஆண்டும் உலக தற்கொலை தடுப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எனவே அதனை ஒட்டி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மனநல காப்பகத்தின் சார்பில் இன்று 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் நடந்து சென்று பொதுமக்களிடம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார்கள். அதாவது தற்கொலை என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடி நாம் போராடி வாழ்க்கையில் மீண்டு எழுந்து வர வேண்டுமே தவிர தற்கொலை என்ற அந்த தவறான பாதையை நோக்கி யாருமே செல்லக்கூடாது. எந்த பிரச்சனைக்குமே தற்கொலை என்பது ஒரு தீர்வு கிடையாது என்பதுதான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் அவர்கள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது பதாகைகளில் சாதிக்க பிறந்தவர்கள் நாம், கோழைகள் போல சாவதற்கு அல்ல என்றும், தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல என்றும் தொடர்ந்து அவர்கள் தெரிவித்து அந்த கோரிக்கைகளை உணர்த்தி வருகின்றார்கள். மரணம் உன்னை தழுவும் வரை காத்திரு, நீ மரணத்தை அழைக்காதே என்றும் பல்வேறு விதமான வாசகங்களை எழுதி கையில் அந்த பதாகைகளை ஏந்தியபடி அவர்கள் அந்த தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.